பேசினால் பொய்யை மட்டுமே பேசுவான். உண்மையை பேசும் சொன்னா உண்மை எந்த கடையில விற்கிது, கிலோ எவ்வளவு கேட்பான். உண்மையா அது எந்த கடையில விற்கிது ஆலிம்சா, கிலோ 1 கிலோ கொடுப்பாங்களான்னு கேட்பாரு. வாயை திறந்தாலே பொய் 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 பொய். யார்கிட்டையும் உண்மையை பேசியிருக்க மாட்டாரு. மனைவிட்ட பொய், பிள்ளைகிட்ட பொய், நண்பன்கிட்ட பொய், பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட பொய், வியாபாரத்துல பொய், அதுல பொய், இதுல பொய், எல்லாவற்றிலும் பொய். பொய் என்பது சிறிய பாவம் அல்ல. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒரு விறகு கட்டையை எப்படி தீ கொஞ்சம் கொஞ்சமாக எரித்து சாம்பலாக்குகிறதோ அதுபோன்று நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பொய்யும் உங்களுடைய ஈமானை கொஞ்சம் கொஞ்சமாக எரித்து சாம்பலாக்கிவிடும். ஈமான் என்பது ஜொலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடி. ஒருவன் பொய் பேசினால் அந்த கண்ணாடியில் ஒரு கருப்பு புள்ளி விழுகிறது. அந்த பொய் அதிகரிக்க அதிகரிக்க புள்ளி அதிகரிக்கிறது. இறுதியாக ஈமானுடைய ஒளி உள்ளத்தில் இருந்து அகற்றப்படுகிறது. உள்ளத்தில் அகற்றப்பட்டால் முகத்திலும் அகற்றப்பட்டுவிடும். 2வது விஷயம், பொய் பேசக்கூடிய பழக்கம் எல்லார்ட்டையும் இருக்கும். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழல்ல பொய் பேசியிருப்போம். முடிஞ்ச அளவுக்கு அதை நாம தவிர்த்து கொள்ளணும். 3வது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா வஅத அஹ்லஃப, வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதியை மீறுவான். எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் அந்த வாக்குறுதியில நினைச்சு நிக்கிறது இல்ல. இன்னைக்கு வரனா இன்னைக்கு வரதில்லை, 4 நாள் கழிச்சு வராது. 3 நாள் கழிச்சு தரதுன்னா 3 நாள் கழிச்சு தரது இல்ல, 10 நாள் கழிச்சு தரது. இப்ப பாப்போம்னா இப்ப பாக்குறது இல்ல, 4 நாள் கழிச்சு பாக்குறது. எந்த வாக்குறுதி யார்கிட்ட கொடுத்தாலும் முடிஞ்சா நிறைவேற்றணும். ஒரு ஆள் சும்மா கூப்பிடுதாருன்னு வச்சுங்களேன், நிமிஷம் நாளைக்கு வீட்டுக்கு வரீங்களா, வாருன்னு சொல்லிட்டா போயிடணும். வாருன்னு சொல்லிட்டா என்ன செஞ்சிடணும், போயிடணும். போக முடியலையா, யாரு கூப்பிட்டாரோ அவர்கிட்ட நாம மன்னிப்பு கேட்கணும். இந்த மாதிரி நேற்று கூப்பிட்டீங்க, வர முடியாத சூழ்நிலை, எதுவும் மனசுல நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லணும். நாம அதை செய்ய மாட்டோம். யாராவது கூப்பிட்டு ஏதாவது ஒண்ணு நடக்கிற ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு வச்சுங்களேன், ஆஹா நீ சொன்னார போகலையே, சரி 2 நாளைக்கு ஆள்கிட்ட பேச்சு கொடுக்க வேண்டாம், அடுத்த 4வது நாள் எதுவும் தெரியாத மாதிரி அப்படி சகஜமா அப்படி லைட்டா அப்படி சகஜமா பேசி, அன்னைக்கு மறந்தே போச்சுங்க, மறந்துருக்கலாம் செய்யாது, நல்லாவே ஞாபகத்துல இருந்திருக்கும், என்ன செஞ்சிருவோம், மறந்தே போச்சு சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரி யார்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்க நிறைவேற்றுங்க. 4வதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், தாய்மார்கள் ரொம்ப கவனமா கேளுங்க. புகாரில இருந்து ஹதீஸ் பதிவாகுது, ஒரு சண்டை வந்து விட்டது என்று சொன்னால், ஒரு விவாதம் வந்து விட்டது என்று சொன்னால்